வணக்கம், நான் உங்கள் சௌமியா பிரவீன்குமார். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா பிரெட் சில்லி. இதுக்கு நான் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். இப்போது நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். இதை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நான் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு 7 பிரெட் எடுத்திருக்கேன். எல்லா பிரெட்டையும் நான் இதே மாதிரி பட்டர் போட்டு ஒவ்வொரு பிரெட்டாக டோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு 2 பக்கமும். இப்போ நாம் இதை எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பிரெட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நான் டோஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பை பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பிரெட்டையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் நம்ம அதில் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். இது பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் வெட்டி வச்ச 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த ரெசிபிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வதக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். இப்போது 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். இப்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். நான் ஒரு 1/2 கேப்சிகத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிங்க.
இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் போடுறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கொஞ்சம் கிரேவியாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நாம் வந்து கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அந்த ப்ரெட் வந்து உடஞ்சிரும், இல்லைனா ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும். லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை நம்ம தூவி இறக்கிடலாம். இது வந்து ஒரு ஈவினிங்க்கு நல்ல ஒரு ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். இந்த மாதிரி குயிக்கான ரெசிபீஸை உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.